Hi guys, welcome to Kirbakesh Official. இந்த vlog வந்து பர்சனலா எனக்கே ரொம்ப பிடிச்ச vlog. இந்த vlogல வந்து என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எனக்கு தெரியாமலே சொல்றேன். இந்த vlog வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நான் முடிக்கணும்னு நினைச்சு ஆரம்பிக்கிறேன். இதை வந்து ரொம்ப அழகா முடிப்பேன்னு சொல்லி எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த vlog வந்து எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் மங்காளம்மன் கோயில் vlog. இந்த சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மயான கொள்ளைன்றது வந்து எல்லா ஊர்லயுமே நடக்கும். இது வந்து எங்க ஊர்ல வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்க போகுது அப்படின்றத வந்து இந்த இடத்துல நான் காட்ட போறேன். இந்த வருஷம் என்ன ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா இங்க வந்து பெரியங்காலம்மன் கோயில் சின்னங்காலம்மன் கோயில்னு வந்து ரெண்டு இருக்கும். அதுல வந்து பெரியங்காலம்மன் கோயில் வந்து ரெனோவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெரியங்காலம்மன் கோயில்ல வந்து என்னன்னா தேர் மட்டும் கிடையாது, ஆனா நேர்த்தி கடன் எல்லாமே கண்டிப்பா இருக்குது. என்னன்னா இந்த சலாக்கு போடுறது, இந்த முதுகுல வந்து எலுமிச்சம்பழம் குத்துறது, அதுக்கப்புறம் காளி வேஷம் போடுறது, இது எல்லாமே வந்து இருக்குது. ஆனா தேர் மட்டும் நடமாடாது, இங்க இருந்து ஆத்துக்கு போகுது. ஆனா தேர் வந்து அங்கேயே நிறுத்தி வச்சிருவாங்க. அது ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான். ஆனா இதை காட்டிலாம் அடுத்த வருஷம் வந்து அதோட கும்பாபிஷேகத்தோட சேர்த்து பிரம்மாண்டமா ஒண்ணும் கொடுக்க போறாங்க பெரியங்காலம்மன் கோயில். ஆனா சின்னங்காலம்மன் கோயில் தேர் இருக்க போது ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்து தொண்டை தண்ணி வத்த பேசுறேன்னு பாப்பீங்க. ஆனா இதுதான் நான் பேசுறது கடைசியா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா மாண்டேஜாவே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ வந்து பெருசா காட்டுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. அதனாலதான் நான் வாய்ஸ் ஓவர் மோஸ்ட்லி எதுலையுமே கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்குதுங்கிறத வந்து இதுலயே வந்து மாண்டேஜா உங்களுக்கு கவர் பண்ணி மாண்டேஜ்லயே சொல்ல கன்வே பண்றேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. இப்ப என்னன்னா நாளைக்கு வந்து அன்னதானம் எல்லாம் போடணும் நம்ம இதுல. அதுக்கு வந்து இப்ப போய் பேப்பர் கப்பு அந்த இது எல்லாமே வாங்கிட்டு வரதுக்கு போனோம். சமையல் வேற அன்னதானத்துக்கு வேற சொல்லியிருக்கோம். அந்த சமையல் வேலையெல்லாம் போய் பார்க்கணும். ஸோ வேலையும் இருக்க போது என்னென்னன்றத வந்து இதுக்கு மேல போக போக நீங்க பாப்பீங்க. லாஸ்ட் வீடியோ எண்டுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கெட்ட கேட்டுக்கு வந்து பிளாக் கலர் சில வேணுமாமா. அதுல வேண்டாங்க, பிளாக் கலர் இல்ல, பிளாக் கலர் முடிச்சுட்டு எவ்வளவு ஃபிளவர் போயிட்டு நல்லா தான் இருக்கும். இது 1/4 கிலோ மேல வந்துருச்சுன்னா, 1/4 கிலோக்குள்ள வந்துருச்சுன்னா, 1/4 கிலோ மிச்சம் வந்துச்சுன்னா இப்ப செருப்பு எடுத்து இருக்கு. 1/2 கிலோ வருது, 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கான்டா. அதாவது எப்பயுமே அள்ளி கொடுத்து பழகணும், கிள்ளி பழகக்கூடாது. வீட்டுல கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு எடுக்க கூடாது. அன்னதானம் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்க கூடாது. நீ கிருபானா வந்து அன்னதானம் வந்து பண்றது இத்தனை பேர்த்துக்கு தான் பண்ணுவோம். அது வந்து அதுக்குமே குறைபாடோட தான் பண்றாங்க. நம்மளால முடிஞ்சதை கொடுக்கறது அன்னதானம் கேட்டா அது வந்து நிறைய பண்ணணும், குறையா பண்ணக்கூடாது. வேலை செய்யும் தரணும். சரியில்லையா? என்ன பண்றாங்க? கொஞ்ச நேரம் தான் விளையாட வைக்கிறாங்களா? உனக்கு விளையாடணுமா படிக்கணுமா? படிக்கணுமா? வேற எந்த ஸ்கூலுக்கு போறீங்க? கேர்ள்ஸ் ஸ்கூல். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல.
ஃபர்ஸ்ட் இருந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் சேர சொல்லிட்டாங்க வீட்டில். யார் சொன்னது? மம்மியா? அப்போ இந்த ஸ்கூல் வேணாம் உனக்கு. திருக்குறள் 2 சொல்லு. அங்கே எதுவுமே சொல்லி கொடுக்கலையா உனக்கு? அப்புறம் சொல்லு திருக்குறள் 2. யாரு பார்த்தா பயம்? கிருபாவை பார்த்தா பயம். என்ன பயம் சொன்னதானே? மோச்சி அண்ணா உனக்கு அண்ணா தானே, நல்லா தானே பேசுறான் அண்ணா. சரி சொல்லு திருக்குறள் ஒண்ணே சொல்லு. ஒண்ணு சொல்லு. சாக்லேட் குடுறா, ஆரஞ்சு சாக்லேட் பாப்பாக்கு. அங்க சாக்லேட் பாக்ஸ் நீ திருக்குறள் சொல்லிடா. இந்த அம்மா என்ன ஏய் இங்க வா சாமி, இங்க வா. அப்பா எதுக்கு அங்க? ஏய் கிருபா வா. வா வா வா. சும்மாவே இருந்துட்டு வேலை வாங்குவாரு அவங்க. அதே என்னடா பண்ற? இதுதான்டா இப்படி ஊட்ட கத்துக்கோங்க. கேன் இப்படி ஊத்துனீங்கன்னா லேட் ஆகும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நடிக்காத அண்ணா. One, two, three, go. இவர் இருங்க ஒரு நிமிஷம். எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் கை தெரியுற மாதிரி வச்சுக்கிறீங்க? அடிங்க. One hour later. உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற வெய்யா விமலா விளைப்பாகா வேதங்கள் ஐயாவிடம் ஓங்கியாழ்ந்த அகன்று நுண்ணியனே. இவர் தான் ஆக்டர் அரவிந்த்ரியோ. இங்கே காவேரிப்பட்டினம் ஊரோட ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து நடிச்சிருக்கிறாரு இப்போ படத்தில். இது வந்து இவரோட ஐடியில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அது ஃபுல்லாக ரீச் ஆகிருக்குதுன்னு. ஸோ இந்த அங்காளம்மன் பண்டிகை விழாவில் வந்து இவரோட பங்கும் ஓரளவுக்கு உள்ளார நாளைக்கு வரும். ஏன்னா இங்கே தான் இருக்கிறதுனால எப்படியுமே ஒட்டுக்காக தான் அப்பப்போ ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். ஸோ நாளைக்கு தேருக்கு போயிட்டு அங்கே போய் சுடுகாட்டுக்கு போய் சுடுகாட்டுன்னு அப்படின்னு நினைச்சு மயான கொள்ளை நடக்கிறதுக்குள்ளார நிறைய இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே மூஞ்சிக்கு நேரம் வந்து ஷாக் ஆகிட்டு பிரமிப்பாக பார்த்துக்கிட்டே ஹாய் பை சொல்ல வேண்டிய கட்டாயங்கள்ல இவரும் ஒருத்தர் தான். ஹாய் பாய் சொல்ற அளவுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க மத்தவங்களுக்கா? நம்மள ஒருத்தர் பார்த்துட்டு ஹாய் பாய் தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. நாங்கள் வந்து இங்கே கோயிலுன்றதுனால மெதுவாக பேசுவோம். ஆனால் நாங்கள் வந்து மெதுவாக பேசினா உங்களுக்கெல்லாம் கன்வே ஆகாதுன்ற ஒரே காரணத்தினால இப்போ வந்து சத்தமாக பேசிட்டு
இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து திருவிழா அவுட்ஃபிட்டு. இது வந்து TN86 பிராண்டிங் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இந்த திருவிழா அவுட்ஃபிட்டுக்காக. வருஷம் வருஷம் நம்ம வந்து வீடியோ போடுறதுனால ஒரே காஸ்டியூம்லேயே பிளெயின் இதுலேயே நம்ம போடுறதுனால இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்படியே வந்து இது என்னது கதகளி மாதிரி ஒரு செட்டப் போட்டு ஒரு பிரிண்டட் ஷர்ட் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இதை வச்சு தான் இன்னைக்கு நம்மளுக்கு வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து சிவராத்திரி முடிச்ச அடுத்த நாள் மயான சூரை வந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து காலையில் 6 மணிலேருந்தே வந்து சலாக் போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு சின்னங்காலம்மன் கோயிலில் போயிட்டு இன்னைக்கு சலாக் போடுறது வந்து லைவாக நானே காலையில் பார்த்துட்டோம். நீ இல்லாமல் குத்துறதை பார்த்துருக்க மாட்டேன், குத்திட்டு வர்றதை பார்த்துருப்பேன், குத்திட்டு வந்து எடுக்கிறது பார்த்தேன். இப்போ வந்து லைவா வந்து எப்படி குத்துறாங்கன்றதை காட்ட போறேன். போன டைமே குத்துறதை காட்டியே வந்து ஏதோ எதுல பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோல, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல. இது வந்து சாமியோட விஷயம்ன்றதுனால அது போன டைமே வந்து நான் யூடியூப் சேனல்ல அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி அதை வந்து திருப்பி எடுக்க சொன்னேன். இப்போ திருப்பி இதே மாதிரி வந்து இந்த டைம் வந்து காட்ட போறேன். சலாக்கெல்லாம் குத்துறதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோலாம் கேட்குமா என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு அளவுக்கு வந்து ஆடியோ கேட்குற இடத்துலையே இருக்கிறேன். அதனால நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே வந்து பண்ணுறது எல்லாமே மாண்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து சப்ஜெக்டை சொல்கிறது கன்வே பண்ணுறேன். சீக்கிரமாக வாங்க. பாஸ் போட்டோவை போட்டு ராடு பண்றாங்க. பாஸுக்கு ஃபேவரட்டான ஆசைதான், ஆனா முட்டாள் ஞாபகம். ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு, நம்ம மேலே ஈச் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால நான் ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லராக இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா பயமா இருக்கு. என்னடா நம்ம மேலே பட்டுருமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் பழகிரும். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓ